வணக்கம். ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் மீனராசிக்கான பலன்கள் நம்ம பார்க்க போகிறோங்க. பொதுவாகவே ஒவ்வொரு மாதத்தில் கிரகநிலைகளோட அமைப்பு எப்படி இருக்குது, அதனால கோச்சாரப்படியினால நமக்கு என்ன பலன்கள் கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாதமாக நம்ம பார்த்துட்ருக்கோம். அப்படி பார்க்கும் பொழுது மீனராசி பொறுத்தளவில் குருவோட அதிபதியாக பெற்ற கிரகத்தினால நமக்கு என்ன மாற்றங்கள் நிகழப்போகுதுன்னு நம்ம பார்க்க போறோம். இப்ப குரு பார்த்தீங்கன்னா உங்க ராசிநாதன் கடகத்துல உச்சமிட்டு இருக்கார். ஆல்ரெடி உங்க ராசியில ஜென்ம சனியா சனி பகவான் இருக்காரு. உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்காரு. உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா சுக்கிர பகவானும், 6ஆம் இடத்துல சூரியனும் கேது, 5ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா குரு புதன் இருக்காங்க. உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்காங்க. இது பாத்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய கிரக நிலைகளோட அமைப்பு. தெளிவான சிந்தனைகள், தெளிவா ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு அமைப்பும், எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கக்கூடிய திறமை இருக்கக்கூடிய மீனராசி நேயர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாத காலத்துல பாத்தீங்கன்னா தடுமாற்றங்களும் குழப்பங்களும், சின்ன விஷயத்துல உங்களால ஒரு மெயின்டைன் பண்ண முடியாத சூழ்நிலைகளும், கடன் தொல்லைகளும், ஹாஸ்பிட்டல்ல செலவு விரயங்களும் நிகழக்கூடிய ஒரு அமைப்பா இருந்திருக்கும். மீனராசி பொறுத்தளவுல ஜென்மச்சனை இருக்கும்போது ஒரு சின்ன விஷயத்துக்கு ஒரு முடிவெடுக்க முடியாத சூழ்நிலைகள் உருவாகும். பட் இருந்தாலுமே கூட உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா குரு உங்க ராசிநாதன் உச்சம் பெற்றிருக்காரு. அப்படி உச்சம் பெறும் பொழுது உங்க ராசியை பார்க்கிறார். உங்க ராசியை பார்க்கும் பொழுது கண்டிப்பா ஒரு பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஒரு திறமை அமைப்பு எப்பவுமே உங்களுக்குள்ள இருக்கும். என்னடா வாழ்க்கை அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கான பதில் நீங்களே தேடி போவீங்க. குடும்பத்துல மன நிம்மதி இல்லை, மன உளைச்சலா இருக்கு, தொழில் முடக்கம், உடல் ஆரோக்கியத்துல தொந்தரவுகள், நம்பி போனவங்க நம்மளை ஏமாத்துறாங்க, துரோகம் பண்றாங்க, கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள், திருமண தடை, குழந்தை பாக்கியத்துல பிரச்சனை, என்னோட வாழ்க்கை பிரச்சனையாவே போயிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்துல கண்டிப்பா நல்ல மாற்றங்கள் நிகழும். ஏன்னு கேட்டீங்கன்னா உங்க ராசிநாதன் புதனோட சேர்க்கப்பட்டு உச்சம் பெறார். அது கடகத்தில் உச்சம் பெற்று உங்க ராசியை பார்க்கிறார். ஜென்மச்சனி ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட, 7 சனி ஒரு பக்கம் நடந்தாலுமே கூட, கெட்டதுல ஒரு நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள். நிதானத்தோட செயல்பட்டால் நிச்சயம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பாதான் மீனராசிக்கு இருக்கு. பட் விரயத்துல 12ஆம் இடத்துல ராகு பகவான் இருந்தாலுமே கூட அந்த ராகு பகவான் சுப விரயமா மாற்றக்கூடிய ஒரு தன்மை குரு பகவானுக்கு இருக்கு. அந்த சுப விரயம் அசையா சொத்துல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் பொழுது நிச்சயம் உங்களுக்கு நல்லது நடக்கும். ஒரு வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, திருமணம் பண்றது, வீட்டில் யாருக்காவது ஒருத்தருக்கு திருமண வயசு இருந்தா திருமணம் பண்றது, இது மாதிரி நீங்க சுப விரயங்கள் நீங்க பண்ணும் பொழுது ஹாஸ்பிட்டல செலவு விரயங்கள் வராது. பொறுமையா நீங்க இருந்தீங்கன்னா எல்லாம் உங்களுக்கு சக்சஸா மாறும். மெயினா யாருக்கிட்ட நம்ம பொறுமையா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய பார்ட்னர்கிட்ட நீங்க பொறுமையா இருக்கணும். கணவன் இருந்தா மனைவிக்கு விட்டு கொடுக்கறது, மனைவி இருந்தாங்கன்னா கணவனுக்கு விட்டு கொடுக்கறது, நீங்க 2 பேரும் விட்டு கொடுக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை நீங்க வாழலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா ஆல்ரெடி மீனராசி பொறுத்தளவுல கணவன் மனைவிக்குள்ள எப்ப பார்த்தாலும் சண்டை, சச்சரவுகள், பிரச்சனைகள், துரோகம், நம்பி வந்தவங்களை ஏமாத்துறது, இது மாதிரி சூழ்நிலைகள் எப்பவுமே நீங்க உங்களுக்குள்ள நிகழ்ந்திருக்கும். உங்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்குங்க. என் கணவர் என்கிட்ட அன்பா நடந்துக்க மாட்டேங்கிறாரு, என் மனைவி என்கிட்ட அன்பா பேச மாட்டேங்கிறாங்க, இது மாதிரி சூழ்நிலைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ள நிகழ்ந்திருக்கும். அவங்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு குடும்ப ஒற்றுமைகளை கண்டிப்பா நிகழும். பிரச்சனைகள், தடப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே ஒரு நல்ல தீர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளா இது அமையும்.
வெளியூர் பயணங்கள், வெளிநாடு பயணங்கள், புதிய ஒப்பந்தங்கள் கைக்கூடி வர்றது, இது எல்லாமே உங்களுக்குள்ள நிகழும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கடன் தொல்லைகள், ஹாஸ்பிட்டல் செலவு, விரயங்கள், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களை விட்டு விலகும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கடன் வாங்கி ஒரு தொழில் அமைக்க முடியல, சொந்த பந்தத்தினால பிரச்சனை, நம்பி வந்தவங்க கிட்ட பிரச்சனை, இது மாதிரி நிகழ்ந்திருக்கும். அவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா இது ஒரு முன்னேற்றம் அடையிறதுக்கான வாய்ப்புகள். அதே மாதிரி திருமண யோகம் கண்டிப்பாக நடக்கும். இது 7:30 சனியில் ஒரு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அமைக்குங்க. அதே மாதிரி வெளியூர் பயணங்கள், வெளிநாடு பயணங்கள், அவங்களுக்கு புதிய ஆப்பர்ச்சுனிட்டிகள் கண்டிப்பாக கிடைக்குங்க. வெளியூருக்கு நான் போகணும், வெளிநாட்டுக்கு போகணும், எனக்கு கரெக்டான வாய்ப்புகள் அமையலை அப்படி இருந்தவங்களுக்கு கூட நிச்சயம் வெளியூர் பயணங்கள், வெளிநாட்டு பயணங்கள் அமைறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக அமையுங்க. இதனால் பார்த்தீங்கன்னா மீனராசி பொறுத்தளவில் மனக்கவலைகள் இருக்காது. மன நிம்மதியோடு செயல்படக்கூடிய ஒரு மாதமாக கண்டிப்பாக இந்த மாதம் இருக்க போகுது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கடன் கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலைகள். எனக்கு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி ஒரு பக்கம் 7 சனி நடந்துட்டு இருக்கனால கடன் வாங்கி தான் குடும்பத்தை நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருந்தவங்களுக்கெல்லாம் கடன் கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைப்பு கண்டிப்பாக நிகழும். அதனால பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை பற்றி கவலைப்படாமல் ஒரு மன தைரியத்தினுடன் நீங்கள் போராடுறீங்கன்னா நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் நமக்கு பட்ட கஷ்டத்துக்கு ஒரு விடிவு காலங்கள் கண்டிப்பாக இருக்கும். 7 சனி நடக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு யாருக்கு ஜாமீன் கழுத்து போகிறது, சப்போர்ட் பண்ணுறது, நான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு போய் முன்னாடி போய் நிற்கிறது, அது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தவிர்த்துக்கிறது நல்லது. அது மட்டும் இல்லாமல் இரவு நேர பயணங்கள், நம்ம வாகனத்தில் அதிக முதலீடு போடுறது, அது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தவிர்த்துக்கோங்க. மீனராசி பொறுத்தளவு நம்பிக்கையோடு நீங்கள் இந்த மாதம் நீங்கள் செயல்பட்டீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு நல்ல ஒரு பொற்காலமான மாதமாக இந்த மாதம் இருக்க போகுது. இது நம்ம பொது பலனாக தான் நம்ம பார்த்துட்டு இருக்குங்க. இதே நம்மளுடைய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய திசாபுத்திகள் நமக்கு நல்லா இருந்ததுன்னா நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் நீங்கள் நினைச்சதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக அமையும். உங்களுடைய ஜாதகத்தினுடைய முழு விளக்கம் நீங்கள் தெரிஞ்சு அதோட வழியில் நீங்கள் போங்க. உங்களுடைய ஜாதகத்தினுடைய முழு விளக்கம் நீங்கள் தெரியணும்னு சொல்லி நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய ஃபோன் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கன்சல்டிங் வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விளக்கங்கிறத நான் தரேங்க. இந்த சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை டச் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம். ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் விருச்சிக ராசிக்கான பொது பலன்கள் நம்ம பார்க்க போகிறோங்க. விருச்சிக ராசியோட அதிபதியை பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான். இந்த செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா மிதுனத்தில் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உங்கள் ராசிநாதன் இருக்காருங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவானும், 10ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா சூரியனும் கேதும், 9ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா புதனும் குருவும், உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா ராகு பகவானும், 6ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா மேனத்தில் பார்த்தீங்கன்னா சனி பகவானும் இருக்காருங்க. இது மாதிரி இருக்கும் பொழுது நமக்கான பலன் எப்படி? அது நாளுக்குடையவன் பார்த்தீங்கன்னா சனியோட வீட்டில் ராகு பகவான் இருக்காரு. இது இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய கிரக நிலைகளோட அமைப்பு. இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உங்கள் ராசி நாதன் செவ்வாய் இப்போ மிதுனத்தில் இருக்காரு, அதாவது புதனோடைய வீட்டில் இருக்காருங்க. இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சந்திரன் பார்த்தீங்கன்னா தன்னுடைய ராசியில் நீச்சம் பெறாரு. அப்படி இருக்கும்போது விருச்சிக ராசி பொறுத்தளவில் எப்பவுமே குழப்பங்கள் அதிகம், பயம் அதிகம், தடுமாற்றங்கள் கொஞ்சம் இருக்கும். ஒரு நிரந்தரமான ஒரு முடிவு எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் நம்மக்கிட்ட இருக்கும். இதே மற்றவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நீங்க போய் எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் முன்னாடி போய் நின்று சரி பண்ணி கொடுத்துருவீங்க. அதுவே உங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனையா இருந்ததுன்னா அது உங்களால சரி பண்ண முடியாது. மற்றவங்களுக்கு சொல்லும் பொழுது ஒரு தெய்வீக வாக்கா இருக்கும், தன்னுடைய குடும்பத்துக்காகவும் தனக்காகவும் முடிவு எடுக்கும் பொழுது அது தடுமாற்றங்களா மாறும். அது இல்லாம உங்க ராசிக்கு 2க்கு அதிபதி பார்த்தீங்கன்னா கடகத்துல போய் உச்சம் பெறாரு. அப்ப கடகத்துல உச்சம் பெறும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கொடுக்கும். உங்க 2க்கு அதிபதி குரு பகவான் உங்க ராசியை பார்க்கறாரு.
ஒரு உச்சம் பெற்ற ஒரு கிரகம் தன்னுடைய ராசியை பார்க்கும் பொழுது தொட்டது எல்லாமே ஒரு பொன்னாக மாறக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நீங்க இருக்கீங்க. இத்தனை நாளா நம்ம நினைச்ச விஷயங்கள் எதுவுமே நடக்கல, தடுமாற்றங்கள் கொடுத்தது, நல்லது பண்ண போன இடத்துல கெட்டதா வந்து முடிஞ்சது, பண்ணாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்ச, கடன் தொல்லைகள் கொடுத்தது, ஹாஸ்பிட்டல் சில விரயங்கள் பண்ணது, கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகளும் சந்தேகங்களும் நம்மளுடைய வாழ்க்கையில நடந்தது அப்படின்னு சொல்லி நினைச்சவங்களுக்கு கட்டாயம் ஒரு நிம்மதியான வாழ்க்கை அப்படி அமையக்கூடிய ஒரு காலகட்டமும் ஒரு மாதமும் இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு நிகழப்போகுது. அது இல்லாமல் லாபஸ்தானத்துல சுக்கிர பகவான், அதாவது உங்க விரையாதிபதி லாபத்துல உட்காரும் பொழுது கண்டிப்பா அந்த விரையாதிபதி உங்களுக்கு சுப விரயமா மாற்ற போறாரு. அந்த சுப விரயங்கள் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல ஒரு நல்ல நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்காகவும், ஒரு நல்ல ஒரு தொழில், ஒரு பொருளாதாரத்துல அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போறதுக்கான வாய்ப்புகளாகவும் அமைய பெற போகுது. அப்படி அமையும் பொழுது நமக்கு வந்து என்ன பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு செயல்களும் தொட்டாலும் அதை பொன்னாக மாறக்கூடிய ஒரு காலகட்டம். அது மட்டும் இல்லாம குடும்பத்துல நமக்கு நிம்மதிங்கிறது கண்டிப்பா இருக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப 4ஆம் இடத்துல ராகு பகவானும் 5ஆம் இடத்துல பூர்வீக ஸ்தானத்துல வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் உட்கார்ந்துருக்காரு. எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா பூர்வீகத்துல ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஒரு இடம் விற்க முடியல, இடம் வாங்க முடியல, பூர்வீக சொத்துனால எப்பவுமே நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு இப்ப இந்த காலகட்டம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பூர்வீக சொத்துனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எல்லாமே விலக போகுது. அது விலகம் போகும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள். அது மட்டும் இல்லாம கணவன் மனைவிக்குள்ள எப்பவுமே கருத்து வேறுபாடுகள், ஒரு சின்ன விஷயத்துக்கு தேவையில்லாத சண்டை, நான் என்ன சொல்லி நீ என்ன கேட்கறது அப்படிங்கிறது பதில், கருத்து வேறுபாடுகள், சந்தேக உணர்வு, மற்றவங்க கிட்ட சிரிச்சு பேசுறாங்க, நம்ம கிட்ட சிரிச்சு பேச மாட்டேங்கிறாரு, நமக்கு ஒரு சாப்பிட்டியா அப்படிங்கிற ஒரு வார்த்தை நம்ம கிட்ட இருந்து வரல, இப்படிங்கிற ஒரு உங்களுக்குள்ளேயே ஒரு கேள்வி கேட்டு உங்களுக்குள்ளேயே ஒரு பதில் சொல்லக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருந்திருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய மாற்றமா கண்டிப்பா இருக்க போகுது. அந்த மாற்றத்தை உருவாக்குவர் யாருன்னா உங்க குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய 2 கூடிய அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா குரு. அந்த குரு உங்க ராசியை முழுமையை பார்க்குறாரு, உச்சம் பெற்று பார்க்கறதுனால கண்டிப்பா ஒரு கணவன் மனைவிக்குள்ள நிம்மதியான வாழ்க்கைங்கிறது கண்டிப்பா இருக்கும். அடுத்தது லெவல் வந்து பார்த்தீங்கன்னா திருமணம். எப்பவுமே இந்த திருமண வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஒரு முடிவே எடுக்க முடியாது. இதை விட அது நல்லா இருக்குமா, அதை விட இன்னொன்று பெட்டரா இருக்குமா, இப்படிங்கிறது வந்த வாய்ப்பு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா தட்டி விட்டுருவீங்க. கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா எது கிடைச்சாலும் நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு மனநிலைமைக்கு நீங்கள் வந்துடுவீங்க. அப்படி வரும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுவே சில டயத்தில் வந்து ஒரு சந்தேக உணர்வு ஏற்படும். இது நமக்கு சாதகமாக இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற ஒரு குழப்பம் எப்பவுமே உங்களுக்கு இருக்கும். திருமணம் ஆகாதவங்களுக்கு கட்டாயம் இந்த அமைப்பில் கண்டிப்பாக திருமணம் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா லவ் பண்ணியிருப்பாங்க, அதை லவ் பண்ணிட்டு வீட்டில் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். 2வது வந்து பார்த்தீங்கன்னா இது நமக்கு செட் ஆகாதுன்னு சொல்லி நிறைய பேர் பிரிஞ்சிருப்பீங்க. இது மாதிரி சூழ்நிலைகள் எல்லாம் இருந்திருக்கும். இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அஃபேரில் இருந்திருப்பீங்க, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை விட்டு விலகி போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திடீர் மாற்றங்கள், எதிர்பார்த்த ஒரு அமைப்பு அமையறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக அமையும். அதே மாதிரி தொழிற்ஸ்தானங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு எதுவும் இருக்கிறதுனால கண்டிப்பாக கவர்மெண்ட் ஜாப் ஏதாவது நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கட்டாயம் நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா இந்த காலகட்டம் கண்டிப்பாக அமையும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா சொந்த தொழில் நம்ம பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சொந்த தொழில் ஆரம்பிச்சிங்கன்னா கூட கண்டிப்பாக நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒரு பார்ட்னர் சார்ந்து பண்ணுறதோ அது வேண்டாங்க. வெளியூரில் இருக்கிறவங்க, வெளிநாட்டில் இருக்கிறவங்க, அவங்களுக்குமே கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதிய ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக கிடைக்குங்க. இத்தனை நாளும் நமக்கு வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம், எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை, போட்டி பொறாமைனால நமக்கு எல்லாமே விலகிருச்சு அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு
கட்டாயம் இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லது பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக அமையும். அதனால் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் கவலைப்படாமல் எதாக இருந்தாலும் நீங்கள் துணிஞ்சு நீங்கள் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸாக மாறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்க போதுங்க. இது வந்து நம்ம ஒரு புது பலனாக தான் நம்ம பார்த்துட்ருக்கோங்க. நமக்கு நடக்கக்கூடிய திசாபுத்திகள் நமக்கு நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களோட ஜாதக அமைப்பு நல்லா இருந்தாலே உங்களுடைய வெற்றிகள் எல்லாமே 100% கண்டிப்பாக நடக்கும். அதனால் உங்களுடைய ஜாதகத்தினுடைய முழு விவரங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சு அதனோட வழிகள் நீங்கள் போங்க. உங்களுடைய ஜாதகத்தினுடைய முழு விவரம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய ஃபோன் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கன்சல்டிங் வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விளக்கங்கிறத நான் தரேங்க. இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை டச் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம். ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் கடகராசி பலன்கள் நம்ம பார்க்க போகிறோங்க. பொதுவாகவே கடகராசியோட அதிபதியை வந்து பார்த்தீங்கன்னா சந்திர பகவான். இப்போ உங்கள் ராசியில் வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா உச்சம் பெற்றிருக்காரு. ஆல்ரெடி சந்திரன் ராசி அதிபதியை கொண்ட கடகராசிக்கு குரு உச்சம் பெறும் பொழுது குருச்சந்திர யோகத்தில் இருக்கீங்க. அது இல்லாமல் உங்கள் ராசியில் புதனும் சேர்க்கப்பட்டிருக்காரு. அப்படி சேர்க்கு பெறும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து கடகராசி பொறுத்தளவு நினைச்ச காரியங்கள் சக்சஸ் ஆகணும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம பர்ஃபெக்டா பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் எப்பவுமே கடகராசிக்காரங்களுக்கு இருக்கும். அப்படி பார்க்கும்போது முன்கோபங்களும் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். கற்பனைகளும் அதிகம், ஆசைகள் அதிகம். இது கடகராசி பொறுத்தளவில் இருக்கும். இந்த கடகராசிக்கு பொறுத்தளவில் இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மன உளைச்சல்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் தொந்தரவுகள் கொடுத்துருக்குங்க. தலைவலி பிரச்சனை நிறைய வந்திருக்கும். நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய வந்திருக்கும். நம்ம வாழ்க்கை முழுவதும் ஹாஸ்பிட்டலுக்கே நம்ம செலவு பண்ணிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் எப்பவுமே கடகராசி பொறுத்தளவுக்கு இருந்திருக்கும். ஏன்னா ஆல்ரெடி அஷ்டம சனியில் என்னென்ன சந்திக்க கூடாதோ எல்லா விஷயங்களும் நீங்க சந்திச்சிருப்பீங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரு உச்சம் பெறாரு. அது உங்க ராசியிலேயே உச்சம் பெறாரு. அந்த குருவோட புதன் சேர்க்கை. குரு ஒரு ஞானக்காரகன், புதன் ஒரு ஞானக்காரகன். உங்க ராசிநாதன் சேரும் பொழுது குருச்சந்திர யோகத்துல உங்களுக்கு பலன் கொடுக்க போகுது. இந்த ஆகத்துல செல்வாக்கு மிக்க ஒரு வாழ்க்கை, மன நிறைவான ஒரு வாழ்க்கை, குழப்பங்கள் விலகிற ஒரு வாழ்க்கையா இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு இருக்க போகுது. இல்லாம உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்துல வந்து பாத்தீங்கன்னா சூரியன் வந்து பாத்தீங்கன்னா ஆட்சி பெறாரு. அதாவது தன்னுடைய வீட்டுல சூரியன் ஒரு ஆட்சி பெறாரு. அதோட வந்து பாத்தீங்கன்னா கேது பகவானும் இணைவு பெறாங்க. இப்படி கேது பகவான் இணைவு பெறும் பொழுது உங்களுக்கு வந்து ஒரு செயல்கள் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும், ஒருத்தர்கிட்ட வந்து நீங்க பேசும் பொழுது இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டுங்கிறது கண்டிப்பா இருக்கும். அதை நான் சொன்ன மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போறதுக்கான ஒரு வாய்ப்புகளாகவும், தடப்பட்ட காரியங்கள் ஒரு தடங்களாகாமல் இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளாகவும் கண்டிப்பா அமையும். அது மட்டும் இல்லாம வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு இருக்க போகுதுங்க. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வீடு கட்ட முடியல, இடம் வாங்க முடியல, வண்டி வாகனங்கள் வாங்க முடியல, சொந்தமா தொழில் பண்ண முடியல, ஒரு நகை நட்டு எடுக்க முடியல, குழந்தைங்க ஆசைப்பட்டது கூட நம்ம வாங்கி கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு இப்ப நிச்சயம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்லது நடக்கிறதுக்கான ஒரு அமைப்பா இந்த கடகராசிக்கு இருக்க போகுது. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நமக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திருமணம் ஆகுமா என்று கேட்டீங்கன்னா கடகராசி பொறுத்தளவே வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு காரியங்கள் எடுத்தாலும் தடங்களும் தடுமாற்றங்களும் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருந்திருக்கு. அவங்களுக்கு திருமண வாழ்க்கைங்கிறது கட்டாயம் வந்து பாத்தீங்கன்னா நடக்கிறதுக்கான வாய்ப்புகளா அமைய போகுதுங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்கக்கூடிய சூழ்நிலை இருந்திருப்பீங்க. அவங்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், சார் என் கணவர் வந்து என் பேச்சு கேட்கல, என்னை சந்தேகப்படுறாரு, அவர் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான பணம் கொடுக்க மாட்டேங்கிறாரு, வீட்டுக்கு வர்றதே இல்லை, ஏதோ ஒரு 3வது ஆள் பார்த்து பேசுனா எப்படி வந்துட்டு போவாரோ அது மாதிரி இருக்காரு, குடும்பத்துக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு தலைமை தாங்க மாட்டேங்கிறாரு
அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு இப்போ இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நிச்சயம் ஒரு நிம்மதியான வாழ்க்கைங்கிறது கண்டிப்பாக அமைய போகுது. அது மட்டும் இல்லாமல் குடும்ப வாழ்க்கையில் ஒரு அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போகிறதுக்கான ஒரு அமைப்பாகவும் இந்த கடகராசிக்கு இருக்க பொழுது, அப்படி கடகராசிக்கு இருக்கும் பொழுது நிச்சயம் உங்களுக்கு ஒரு மன நிறைவான வாழ்க்கையை கண்டிப்பாக அமையும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கடன் தொல்லை, அதாவது ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாமீன் கையெழுத்து நீங்கள் போட்டுருவீங்க, நமக்கு தெரிஞ்சுக்கதாங்கண்ணே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணி நீங்கள் வாங்கி கொடுத்துருவீங்க. வாங்கி கொடுத்துட்டு நீங்கள் யாரை நல்லவங்கன்னு சொல்லி நீங்கள் நம்புனீங்களோ அவங்க உங்களையே ஏமாத்திட்டு போயிருப்பாங்க. அதனால உங்கள் குடும்பத்தில் மன உளைச்சல்களும் குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் நிகழ்ந்திருக்கும். அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா குடுக்கல் வாங்கல் பிரச்சனையிலிருந்து விடுபட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கைங்கிறது கண்டிப்பாக அமைய போதுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தொழில். கடகராசி பொறுத்தளவு வந்து பார்த்துட்டிங்கன்னா அதில் எந்த தொழில் பண்ணாலுமே அதில் வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் பிடிக்காம இருந்து அதிலிருந்து வெளியே வரக்காக தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நிரந்தரமான தொழிலுங்கிறது கண்டிப்பாக அமையும். வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் அதே மாதிரி நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிகள் வருங்க. நமக்கு மரியாதை கொடுக்கல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு கண்டிப்பாக மரியாதை உங்களை தேடி வரப்போகுதுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நண்பர்களோட சேர்க்கைகள். சில வந்து பார்த்தீங்கன்னா நண்பர்கள் வந்து ரொம்ப நாளாக உங்ககிட்ட வந்து ஒரு நட்பு உறவு வச்சுருப்பாங்க. அவங்க திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே ஏதாவது ஒரு குறைய சொல்லி உங்களை விட்டு விலகி போயிருப்பாங்க. அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடகராசி பொறுத்தளவில் கண்டிப்பாக ஒரு நட்பு வட்டாரங்கிறது ஒரு பெரிதாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் கண்டிப்பாக உருக போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் வாகன யோகம் கண்டிப்பாக உங்களுக்கு வரப்போகுது. நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் சொந்தமாக கார் வாங்கணும், வண்டி வாங்கணும், பழைய வண்டி ரொம்ப நாளாக நான் வச்சுட்ருக்கேன், அந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விரயங்கள் கொடுத்துட்டு வருது அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு கூட நிச்சயம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வாகன அமைப்புங்கிறது கண்டிப்பாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் மெயினாக நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் செலவு நிறைய 2 நாள் நல்லா இருந்தால் 3ஆவது நாள் வந்து ஹாஸ்பிட்டலில் போகாமல் உங்களால் இருக்க முடியாது. அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் சில விரயங்கள் குறைச்சி நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் கண்டிப்பாக நல்ல முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த உடல் ஆரோக்கிய முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்குங்க. நம்ம தடப்பட்ட காரியங்கள் எல்லாமே விலகி நல்லது நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளாகவும் அமையும். கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் இருந்து விடுபட்டு ஒரு அடுத்த கட்ட லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளாகவும் கண்டிப்பாக இது அமையுங்க. அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் சில வரையும் கடன் தொல்லைகள் இது எல்லாமே உங்கள்கிட்ட இருந்து விலகி நல்ல ஒரு அமைப்பாக இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்க போது. பட்ட கஷ்டத்துக்கு ஒரு விடிவு காலமாக இது இருக்க போதுங்க. இது வந்து நம்ம கோச்சாரப்படி கிரகண அமைப்பாக தான் நம்ம பார்த்துட்ருக்குங்க. இதே நம்மளுடைய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய திசாபுத்திகள் எப்படி நல்லா இருக்கான்னு நம்ம பார்த்துக்கணும். அதே நம்ம ஜாதகத்தில் ஏதாவது கிரகநிலை தோஷங்கள் இருக்கான்னு நம்ம பார்த்து அதனோட வழிகள் நம்ம போகும்பொழுது நிச்சயம் உங்களுக்கு நல்லது நடக்கும். நீங்கள் ஜாதகம் போகணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய ஃபோன் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கன்சல்டிங் வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விளக்கம் நான் தரேங்க. இந்த சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை டச் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம். ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். இப்போ இந்த மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் மகர ராசிக்கான பலன்கள் நம்ம பார்க்க போகிறோங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா பொது பலனாக தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோங்க. இப்போ இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கோச்சாரப்படி கிரக நிலைகளோட அமைப்பு எப்படி இருக்கு, அதனால நமக்கு என்ன மாற்றங்கள் வரப்போகுது, அதுக்கான பலன் என்ன அப்படின்னு சொல்லி தான் நம்ம இந்த மாதத்துக்கான பலனா நம்ம பார்க்க போறோங்க. பொதுவாகவே மகர ராசியோட அதிபதியே வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான். மகர ராசிக்காரங்க சனி பகவான் அதிபதியை கொண்டனால வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நீங்கள் எடுத்து நீங்கள் பண்ணும் பொழுது அந்த நிகழ்வு நடக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நினைச்ச உடனே நடக்கிறதுக்கான விடாது. உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன விஷயம் நீங்கள் ஆசைப்பட்டாலும் கூட அது போராடி ஜெயிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக தான் உங்களுக்கு அமையும். ஆனால் உங்களுக்கு நீங்கள் ஆசைப்பட்டது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே அமையும். ஆனால் அது டிலே ஆகும். அப்படி டிலே ஆனாலுமே கூட அது கிடைக்கும் போது உங்களுக்கு அது நிரந்தரமாக இருக்கும். சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக நகரக்கூடிய ஒரு கிரகம், கருமக்காரகன், நீதிபதி, இது மாதிரி சனி பகவானோட அமைப்பு. அப்படி பார்க்கும்பொழுது சனி பகவான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதத்தில் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி பகவான் மீனத்தில் அமைஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா
உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, சாரி 7ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, குரு பகவான் உச்சம் பெறார். உங்க ராசிக்கு 12க்கு அதிபதியும், உங்க ராசிக்கு 3க்கு அதிபதியும் வந்து பார்த்தீங்கன்னா, குரு பகவான் உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல கடகத்துல உச்சம் பெறார். அப்படி கடகத்துல உச்சம் பெறும் பொழுது, அந்த குரு பார்த்தா கோடி நன்மை. அப்படி இருக்கும் பொழுது, உங்க ராசிய குரு பார்க்கிறார். அது உச்சம் பெற்று குரு பார்க்கிறார். இத்தனை நாளா நம்மளுடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் மட்டும்தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் இல்லை, நினைச்சது கைகூடி வரல, எல்லாமே தப்பா போச்சு அப்படின்னு வருத்தப்பட்டவங்களுக்கு நம்மளுடைய சொந்த பந்தங்கள் விலகிட்டாங்க, நண்பர்கள் விலகிட்டாங்க, கட்டின மனைவி கணவன் கூட நம்மளை விட்டு விலகிட்டாங்க, அப்பா அம்மா நம்மளை தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க, பெத்த பசங்க நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு ஒரு பொற்காலமான மாதமா கண்டிப்பா அமைய போகுது. இந்த ஆகஸ்ட் மாதத்துல கன்னியில வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவானும், சிம்மராசியில சூரியனும் கேதுவும், கடகத்துல வந்து பார்த்தீங்கன்னா புதனும் குருவும், மிதுனத்துல செவ்வாய், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரகநிலைகளோட அமைப்பா இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்கு. அப்படி ஆகஸ்ட் மாதம் இருக்கும் பொழுது கண்டிப்பா இந்த மாதத்துல தொட்டது எல்லாமே ஒரு பொன்னாக மாறக்கூடிய ஒரு காலகட்டம் கண்டிப்பா இருக்கும். மெயினா வந்து பார்த்தீங்கன்னா தொழில் வந்து பார்த்தீங்கன்னா சொந்த ஊரை விட்டுட்டு வெளியூர் வந்தவங்களுக்கும், வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும், சம்பளத்துக்கு வேலைக்கு போனவங்களா இருக்கட்டும், சொந்த தொழில் பண்றவங்களா இருக்கட்டும், நமக்கான ஒரு அங்கீகாரம் இல்லை, நமக்கான ஒரு முதலீடு இல்லை, நமக்கான ஒரு பாராட்டு இல்லை, நமக்கான ஊதியம் இல்லை அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு நிச்சயம் இந்த காலகட்டம் உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு நோக்கி முன்னேற்றம் அடையிறதுக்கான வாய்ப்புகள் அமையும். வெளியூர் பயணங்கள், வெளிநாட்டுல பயணங்கள், அதாவது நான் சொந்த ஊரை விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டு நான் வந்து ஓன் பிஸ்னஸ் தான் தொழில் ஆரம்பிச்சிட்டேன், அந்த தொழிலில் பல தடங்கள், பல குழப்பங்கள், பல எதிர்ப்புகள், பல திஷ்டிகள், என்னால் அந்த இடத்துல தொழில் பண்ணவே முடியல, என்னால் அந்த தொழிலில் நான் சொன்ன டயத்தில் ஒரு கஸ்டமருக்கு சொன்ன இடத்துக்கு சொன்ன டயத்தில் என்னால் வந்து பண்ணி கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு கூட இப்போ இந்த காலகட்டம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அடுத்த கட்டத்துக்கு நோக்கி கண்டிப்பாக போகும். நான் ஒரு இடத்துல ஒரு 10 வருஷமா நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேங்க. புதுசாக வந்தவங்களுக்கு எல்லாமே கொடுக்குறாங்க, நமக்கான அங்கீகாரம் இல்லை, நமக்கான சப்போர்ட் இல்லை, நமக்கான ஊதியம் இல்லை அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு கூட கட்டாயம் உங்களுக்கு மேல் அதிகாரிகளோட சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்குங்க. உயர் பதவிகள் கிடைக்கும், ஊதியம் அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நான் படித்த படிப்புக்கு வேலை கிடைக்கல, ஏதோ கிடைக்கிற வேலைக்கு நான் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னவங்களுக்கு கூட கண்டிப்பாக இந்த காலகட்டம் குரு உங்கள் ராசியை பார்க்கும் பொழுது நிச்சயம் நீங்கள் அதுக்கான முயற்சிகள் நீங்கள் எடுக்கும் பொழுது நிச்சயம் உங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். கவர்மெண்ட் ஜாப்புக்கு நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப்புங்கிறது கண்டிப்பாக அமையும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள், குடும்பத்தில் ஒரு நிம்மதியே இல்லை, எப்போ பார்த்தாலும் கணவன் மனைவி, மகர ராசியை பொறுத்தளவில் கணவன் மனைவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதில் இன்னைக்கு கம்மியாகுமா நாளைக்கு கம்மியாகுமா அப்படின்னு வந்து எதிர்பார்த்துட்டே இருந்திருப்பீங்க. நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு நிம்மதிங்கிறது இருக்காதா, ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்காதா அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு நிச்சயம் உங்களுக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யம் பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கண்டிப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு உச்சம் பெற்றதுனால திருமண யோகம், என்னுடைய வாழ்க்கையில் திருமணம் நடக்குமா சார், நான் எத்தனை ஜாதகம் நான் பார்த்துட்டேன், பொருத்தும் பார்த்தேன், கடைசி டயத்தில் எங்களை விட்டு விலகி போயிடுச்சு, திருமணம் நடக்குமா நடக்காதா, எங்களுக்கு
நாங்கள் எதிர்பார்த்த டயத்தில் நாங்கள் நினச்ச ஒரு வாழ்க்கை எங்களுக்கு அமையுமா அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு, தனுசு ராசி மகர ராசிக்காரங்களுக்கு நிச்சயம் இந்த குரு உங்களுக்கு பார்க்கறனால, நிச்சயம் உங்களுக்கு குரு பலன் யோகம் இருக்கிறனால கண்டிப்பாக திருமண யோகம் நடக்காதவங்களுக்கு கூட கண்டிப்பாக திருமண யோகம் கண்டிப்பாக அமையும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் முடிஞ்சு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மறு மேரேஜ் ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு கூட எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்குள்ள ஒரு குழப்பங்கள் இருக்கும். அவங்களுக்குமே கூட வந்து பார்த்தீங்கன்னா மறு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கான முயற்சிகள் நீங்கள் எடுங்க. கண்டிப்பாக சக்ஸஸாக உங்களுக்கு முடியும். தனுசு மகர ராசி பொறுத்தளவில் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல மாதமாக இருக்கிறதுனால எதா இருந்தாலும் நீங்கள் துணிஞ்சு ஏற்பாடு பண்ணுங்க. நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் நீங்கள் சந்திக்க போகிறீங்க. இத்தனை மாதம் பட்ட கஷ்டத்துக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போகுது. இது நம்ம பொது பலனாக தான் நம்ம பார்த்துட்ருக்கோங்க. நமக்கு கிரகநிலைகளுடைய நம்ம சுய ஜாதகத்தில் நமக்கு நடக்கக்கூடிய திசாபுதிகள் எப்படி இருக்குது, நம்மளுடைய கிரகநிலையில் அமைப்பு எப்படி இருக்குது, அதனோட வழியில் நீங்கள் போங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். உங்களுடைய ஜாதகத்தை பற்றி முழு விவரம் தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய நீங்கள் ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி கன்சல்டிங் வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விளக்கங்கிறத நான் தரேங்க. இந்த சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் டச் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம். ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் துலாம் ராசிக்கான பலன்கள் நம்ம பார்க்க போகிறோங்க. பொதுவாகவே ஒவ்வொரு ராசியோட அதிபதியை பார்த்தீங்கன்னா ராசிநாதன் வச்சு தான் எல்லா ஒரு செயல்களும் நம்ம செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அப்படி பார்க்கும்போது துலாம் ராசியோட அதிபதியே பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான். இந்த சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு கலை சார்ந்து ஒரு பேச்சாற்றல் அழகு சார்ந்த விஷயங்கள் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ராசி எதுனா துலாம் ராசி. இந்த துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கிரன். இந்த ஆகஸ்ட் மாதத்துல கோச்சாரப்படி அமைப்பு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம். துலா ராசிக்கு அதிபதி சுக்கிரன். இந்த சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்துல பார்த்தீங்கன்னா கன்னி ராசியில சுக்கிரன் இடம்பெறார். அப்படி இருக்கும் பொழுதும் துலாம் ராசிக்கு பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்துல சுக்கிரன் இருந்தாலுமே கூட பட் என்னன்னா ஒரு சுப விரயங்களா மாற்றக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். அது இல்லாமல் உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல ராகு பகவானும், உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி பகவானும், உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா செவ்வாயும் புதனும், 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் இருக்காருங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகள் அமைப்பும். அது இல்லாமல் பார்த்தா 10ஆம் இடத்துல குருவும் உச்சம் பெறாரு. இது இந்த கிரக நிலைகளோட அமைப்புனால நமக்கு இந்த துலாம் ராசி பொறுத்தளவில் இந்த மாதம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தடப்பட்ட காரியங்கள் எல்லாம் கைக்கூடி வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் கிட்டத்தட்ட இந்த ஒரு 4 மாத காலமாகவே பார்த்தீங்கன்னா துலாம் ராசி பொறுத்தளவில் எந்த ஒரு காரியங்கள் எடுத்தாலும் தடங்களும் தடுமாற்றங்களும் நம்ம நினைச்ச விஷயங்கள் நடக்கலை அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறது, இது மாதிரி சூழ்நிலைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்கு நடந்திருக்கும். ஆனால் இப்போ இந்த மாதம் இந்த காலகட்டத்தில் கிரகநிலைகளுடைய கோச்சாரப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அமைய போகுது. ஏன்னு கேட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா குரு பகவான் உச்சம் பெறாரு. அது உங்கள் குடும்பஸ்தானத்தையும் பார்க்குறாரு. அப்படி பார்க்கும் பொழுது கண்டிப்பாக குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக அதிகம். அது மட்டும் இல்லாமல் இத்தனை நாள நமக்கு கரெக்டான வருமானம் கிடைக்கிற அந்த வருமானம் கிடைக்காதனால பல குடும்பத்தில் பிரச்சனைகளும் தடுமாற்றங்களும் இருந்தனால நமக்கு அடுத்த லெவலில் போக முடியல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு நிச்சயம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு நோக்கி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைப்பு கண்டிப்பாக இருக்கும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்காரு. அந்த ராகு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய எதிரிகளை பார்த்தீங்கன்னா வெல்லக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த ராகு பகவான் உங்களுக்கு கொடுக்க போகிறார். என்னன்னு கேட்டிங்கன்னா ராகுங்கிறது பார்த்தீங்கன்னா மறைமுகமான விஷயங்கள் செய்யக்கூடியவர். அது மாதிரி இருக்கிறனால உங்களை சுற்றி நல்லவங்க போல நடித்து உங்களை ஏமாற்றக்கூடிய சூழ்நிலையில் இருந்தாலும் கூட அவங்கள அடையாளம் கண்டுபிடிச்சு ஒரு பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் கண்டிப்பாக இருக்க போதுங்க.
அது இல்லாமல் வந்து 7ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது மீன ராசியில சனி பகவான் இருக்காரு. அந்த மீன ராசியில சனி பகவான் இருக்கும் பொழுது நமக்கு வந்து என்ன ஆகும்னா, அஹ், நமக்கு வந்து ஒரு சின்ன விஷயத்துக்கு ஒரு முடிவு எடுக்க முடியாம மற்றவங்கள சார்ந்து போகும்போது அவங்க நம்மளையும் பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உருவாகலாம். அது இல்லாமல் கும்பராசியில் ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல ராகு இருந்தாலுமே கூட தடுமாற்றங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விலகறதுக்கான வாய்ப்புகள். அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவி விட்டு கொடுத்துட்டு போகிறது நல்லது. ஏன்னு கேட்டிங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள துளாராசி பொறுத்தளவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயத்துக்கு தடுமாற்றங்களும், 2வது சண்டை சச்சரவுகள், நான் என்ன சொல்றது நீ என்ன கேட்கறது, சந்தேக உணர்வு, வீட்டுக்குள்ள ஒரு அன்பு அரவணைப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையில எல்லாம் நடந்திருக்கும். என் கணவர் என் பேச்சு கேட்க மாட்டேங்கிறாரு, என் மனைவி என் பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களை நம்பிப்பு சார்ந்து இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் ஒரு அந்யோன்யமும் இல்லாத ஒரு வாழ்க்கையாக நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம். வெளி உலகத்துக்கு கணவன் மனைவியாக வாழ்ந்துட்டு இருக்கோம். வீட்டுக்குள்ள ஒரு எதிர்ப்புறமாக தான் இருந்திருக்கோம். ஒரு அன்பான ஒரு அரவணைப்பான ஒரு அக்கறைங்கிறது இல்லாமல் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு நினச்சவங்களுக்கு கூட இந்த துளாராசிக்கு பொறுத்தளவு ஒரு ஆகஸ்ட் மாதம் ஒரு இன்பமான ஒரு அன்பான ஒரு குடும்பமாக கண்டிப்பாக அமைய போதுங்க. அது மட்டும் இல்லாமல் திருமணம் ஆகலை அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு நான் நிறைய பொண்ணு பார்த்துட்டேன், நான் நிறைய மாப்பிள்ளைங்க பார்த்துட்டேங்க, எல்லாம் கைக்கூடி வருது, ஆனால் கடைசி டயத்தில் எங்களை விட்டு விலகிருச்சு அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு கூட இந்த காலகட்டம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் கைக்கூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் திருமணத்துக்காக எடுத்த ஸ்டெப்பு கண்டிப்பாக அதில் வந்து ஒரு நல்ல முன்னேற்றத்துங்கிறது கண்டிப்பாக கொடுக்குங்க. அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல வந்து குரு உச்சமேட்டக்கனால வெளியூர் பயணங்களாக இருக்கட்டும், வெளிநாடு பயணங்களாக இருக்கட்டும், சொந்த ஊரை விட்டுட்டு நம்ம வெளியூருக்கு போய் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், சொந்தமாக தொழில் பண்ணணும், வெளிநாட்டில் போய் ஒரு சொந்தமாக தொழில் பண்ணிகிட்ருக்கோம், நமக்கான அங்கீகாரம் கிடைக்கல, நமக்கான வருமானம் கிடைக்கல, நமக்கு தேவையான விஷயங்கள் நமக்கு நடக்கலை அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு கூட இப்போ இந்த காலகட்டம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிரந்தரமான தொழிலுங்கிறது கண்டிப்பாக அமையும். வெளியூர் பயணங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதிய ஒரு பயணமாக உங்களுக்கு இருந்து அதுக்கான பலனுங்கிறது கண்டிப்பாக கிடைக்க போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா கடன் தொல்லைகளும் ஹாஸ்பிட்டலில் சில விரயங்கள். நான் வந்து இத்தனை வருஷமாக என்னுடைய வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா கடன்லேயே போயிட்டு இருந்தது, எனக்கான வருமானமும் இல்லாமல் இருந்தது, நான் கடன் கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எனக்கு உருவாகலை அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு கூட இந்த காலகட்டம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கடன் ஒரு பகுதி கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும், அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மன நிம்மதிங்கிறது கண்டிப்பாக இருக்க போதுங்க. உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்க போதுங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா சம்பாதிக்கிற பணம் நம்ம கோயிலுக்கு போய் கொடுக்குறோமோ இல்லையோ, ஹாஸ்பிட்டல் நம்மளால் போகாமல் இருக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் உருவாகிருக்கும். அவங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டலில் சில விரயங்கள் கண்டிப்பாக நிவர்த்தனை போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் ஜாப்புக்கு நான் ட்ரை பண்ணுறேன், இத்தனை நான் படித்த படிப்புக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு கூட இப்போ இந்த மாதத்தில் நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்புக்கு நீங்கள் ட்ரை பண்ணாலும் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நீங்கள் படித்த கல்விக்கான கண்டிப்பாக அதுக்கான வேலையும் கண்டிப்பாக உங்களுக்கு அமையப்போகுது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு ஒரு பொற்காலமான மாதமாக கண்டிப்பாக இருக்க போகுது. அதனால் வந்து விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அது மாதிரி சூழ்நிலைகளில் தான் இந்த மாதம் உங்களுக்கு இருக்க போகுது. இது வந்து நம்ம ஒரு பொது பலனாக தான் நம்ம பார்த்துட்ருக்கோங்க. நம்ம ஜாதகத்தில் நம்மளுடைய கிரகநிலையில் அமைப்பு எப்படி இருக்குது, அதனோட வழியில் நம்ம போகும்போது நினச்சது எல்லாமே உடனே கைக்கூடி வருங்க. அதனால் உங்களோட சுய ஜாதகத்தை நீங்கள் நல்லா தெளிவாக நீங்கள் கலந்து ஆலோசனை பண்ணி அதனான வழியில் நீங்கள் போங்க. உங்களுடைய ஜாதகம் பற்றி நீங்கள் முழு விவரம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய ஃபோன் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கன்சல்ட்டிங் வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விளக்கங்கிறத நான் தரேங்க. இந்த சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பில் பண்ண டச் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம். ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் சிம்மராசி பலன்கள் நம்ம பார்க்க போகிறோங்க. பொதுவாகவே சிம்மராசி பொறுத்தளவில் சிம்மராசி அதிபதியை வந்து பார்த்தீங்கன்னா சூரியன். தலைமை பண்பு, தைரியம், தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, கம்பீரம், எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம், எதா இருந்தாலும் சமாளிச்சுக்கலாம்,
நம்மளை மீறி என்ன நடக்க போகுது அப்படி ஒரு தைரியத்தோட இருக்கக்கூடிய ராசி எதுனா சிம்மராசி. இந்த சிம்ம ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்துல நிலவக்கூடிய பலன் என்ன, அது கோச்சாரப்படி என்னென்ன மாதிரி மாற்றங்கள் வரப்போகுதுன்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போறோங்க. பொதுவாகவே உங்க ராசிநாதன் உங்க ராசியில இப்ப இந்த ஆகஸ்ட் மாதம் சஞ்சாரிக்கிறாருங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா கேது பகவானும் இருக்க போறாரு. ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா மீன ராசியில சனி பகவான் உங்களுக்கு அஷ்டமா சரியா இப்ப நடந்துட்டு இருக்கு. நீங்க இந்த காலகட்டத்துல நீங்க என்ன பண்ணும் பொழுது, இந்த சூரியன் உங்க ராசியில் இருக்கும் பொழுது அது தன்னுடைய சொந்த வீட்டுல ஆட்சி பெற்று உங்க ராசிநாதனே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் பொழுது, இந்த மாசம் வந்து உங்களுக்கு ஒரு அற்புதமான மாசமா கண்டிப்பா இருக்க போகுது. தடப்பட்ட காரியங்கள் இது எல்லாமே உங்களை விட்டு விலக போகுது. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, எதுக்கெடுத்தாலும் பிரச்சனை. அஷ்டம சனி ஒரு பக்கம் இருக்கனால, பயமே உங்களுக்கு அதிகமாகும். ஒரு தலைவலி வந்தா கூட நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருமான்னு பயம். அதே மாதிரி வீட்ல இருக்கிறவங்களுக்கு மாத்தி மாத்தி ஏதாவது ஒரு தொந்தரவுகள் குடுக்கும். ஹாஸ்பிட்டல்ல சில விரயங்கள் பண்ணியிருக்குங்க. கடன் தொல்லைகள் குடுத்திருக்கும். தொழில்ல சில இடத்துல கெட்ட பேறுகள் இது மாதிரி குடுத்திருக்கும். நரம்பு சம்மந்தப்பட்டது, தலைவலி சம்மந்தப்பட்டது, நரம்பு ப்ராப்ளம் இது மாதிரி ஏதாவது ஒரு உடல் உபாதைகள் தொந்தரவு உங்களுக்கு வந்திருக்கும். இப்ப சிம்மராசிக்கு தெளிவான சிந்தனை இருக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்துக்கு ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு விடாது. இதே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மத்தவங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருந்து, உங்ககிட்ட வந்து ஒரு ஐடியா கேட்டாங்கன்னா, நீங்க அவங்களுக்கு இது மாரி இருங்க, அது மாரி இருங்க அப்படின்னு நீங்க வாய் திறந்து சொன்னீங்கன்னா, அவங்களுக்கு பெரிய பிரச்சனை கூட உடனே சால்வ் ஆயிரும். இதே நமக்கு வந்து ஒரு சின்ன விஷயமா தான் இருக்குங்க. ஒரு சின்ன ப்ராப்ளமா தான் இருக்கும். ஆனா, அது உங்களால ஃபேஸ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலைகள் உருவாகியிருக்கும். நம்மளால வந்து எதுவுமே ஃபேஸ் பண்ண முடியலையே! நம்ம வந்து எல்லாமே ஒரு பாதிப்பாகுது. நல்லது பண்ண போன இடத்துல கெட்டதா வந்து முடியுது. பண்ணாத தப்புக்கு தண்டனை அளிக்க வேண்டிய சிச்சுவேஷன் வருது அப்படிங்கிற ஒரு பயத்துல இருந்தவங்களுக்கு, இப்ப அப்படியே ஆப்போசிட்டா நல்லது மட்டும் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல தான் இப்ப சிம்மராசி இருக்க போறீங்க. அதே மாதிரி மாணவ செல்வங்களுக்கு கல்வியில சில டயத்துல மந்த நிலை உருவாயிருக்கும். அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டம் கல்வியில ஒரு தலைசிறந்த ஒரு மாணவ செல்வங்களா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. இல்லாம நம்ம படிச்ச படிப்புக்கான வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு கட்டாயம் படிச்ச வேலைக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா அமையப்போகுது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, தொழில் ரீதியா வந்து இருந்த குழப்பங்களும் உங்களை விட்டு விலகப் போகுதுங்க. தடுமாற்ற இருந்த பிரச்சனைகளை எல்லாம் அது சரி செஞ்சு வாழ்க்கையில நிம்மதி மட்டும் அடையக்கூடிய ஒரு அமைப்பா இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு இருக்க போகுது. கடன் தொல்லைகள், ஹாஸ்பிட்டல் செலவரையும் எவ்வளவு சம்பாதிச்சாலும் என்னால மிச்சம் பண்ண முடியல. ஒரு கடன் கட்டுறதுக்கு புது கடன் வாங்கி கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை உருவாச்சு அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு கூட இப்ப இந்த காலகட்டத்துல கண்டிப்பா கடன் ஒரு பகுதி கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கும். அது மட்டும் இல்லாம வாகனத்துல போகும்பொழுது மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. இரவு நேர பயணங்கள் தவிர்த்துக்கோங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள விட்டு கொடுத்துட்டு போறது நல்லது. உங்க 2 பேர்த்துக்குள்ள சந்தேக உணர்வு, உங்க 2 பேர்த்துக்குள்ள தேர்ட் பெர்சன் உள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அவங்களால நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, மன உளைச்சல்கள் இருக்க வேண்டாங்க. சண்டை சச்சரவுகள் வேண்டாம். அது இல்லாம நிலையான ஒரு மனமாற்றம் கண்டிப்பா இருக்கணும். யாராவது வந்து இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு அன்பா யாராவது பேசுனாங்கன்னா, அவங்க நல்லவன்னு சொல்லி நம்பி போகும்போது, அவங்களால உங்களுக்கு ஏமாற்றம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமா கூட இது இருக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு வந்து தைரியத்தோட நீங்க போராடுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்லது நடக்கும். அது இல்லாம உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல சுக்கிர பகவானும், உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, குரு, புதன் இருக்கனால, அது குரு உச்சம் பெற்றிருக்கனால, ஏதாவது அஷ்டம சனியில ஒரு நல்லது ஏதாவது பண்ணுங்க. அதாவது அசையா சொத்துல நீங்க முதலீடு பண்ணுங்க. ஒரு வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, பழைய வீடு ஆல்ட்ரேஷன் பண்றது, யாருக்காவது திருமண ஏஜ்ல திருமணம் பண்றது, இது மாதிரி நீங்க சுப விரயங்கள் நீங்க பண்ணும் பொழுது, ஹாஸ்பிட்டல்ல சில விரயங்கள் நீங்க தவிர்த்துக்கலாம். இது மாதிரி அசையா சொத்துல நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப நாளா வீடு கட்ட முடியல அப்படின்னு நீங்க கவலைப்பட்டவங்க, கண்டிப்பா இந்த அஷ்டம சனியில நீங்க வீடு கட்டும் பொழுது, கண்டிப்பா பெரிய தொந்தரவுகள் கண்டிப்பா இருக்காது.
அது உங்களுக்கு தேவையில்லாத விரயத்தையும் நீங்கள் தவிர்த்துக்கலாம். அதே மாதிரி வாகனத்தில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கவனம் தேவை. நான் ஆல்ரெடி ஒரு பைக்கோ காரோ வச்சுருக்கேன், அது விற்றுட்டு மறுபடியும் ஏதாவது புதுசு வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணம் இருந்ததுன்னா அது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தவிர்த்துக்கோங்க. அகல்கால் வைக்கக்கூடாது, ஆடம்பரங்கள் தேடி போகக்கூடாது. இதை விட அது பெருசு, அதை விட அது பெருசுன்னு சொல்லிட்டு இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படாமல் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் கண்டிப்பாக உருவாகும். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா பூர்வீக சம்மந்தப்பட்ட சொத்துக்கள் அது இருந்தால் கூட அது உங்களை விட்டு விலகி போகும். அதே மாதிரி யாருக்கு ஜாமீன் எழுத்து போகிறது, சப்போர்ட் பண்ணுறது, கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் பண்ணுறது, இது எல்லாமே நீங்கள் தவிர்த்துக்கோங்க. அதை தவிர்த்துக்கிட்டிங்கனாவே உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக நல்லா இருக்கும். உங்களை விட்டு விலகி போன சொந்தங்கள், உறவினர்கள், சகோதர ஒற்றுமைகள், அப்பா வகையில் வந்த சொந்தம், அம்மா வகையில் வந்த சொந்தம், இது எல்லாமே வந்து இருந்த பிரிவினில் விலகி சந்தோஷமாக ஒற்றுமையாக ஒரு கூட்டு குடும்பமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக உருவாகும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் எனக்கு இல்லை அப்படின்னு நினச்சவங்க கட்டாயம் குழந்தை பாக்கியங்கிறது கிடைக்கும். தொழில் வந்து பார்த்தீங்கன்னா அஷ்டம சனியில் ஒரு சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறாங்க, கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள். வெளியூர் பயணங்களாக இருக்கட்டும், வெளிநாடு பயணங்களாக இருக்கிறவங்க அவங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றவங்கள சார்ந்தோ இல்லை மற்றவங்கள நம்பியோ இல்லை பார்ட்னர் போட்டு நீங்கள் பண்ணுறது அதை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தவிர்த்துக்கோங்க. அதே மாதிரி எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் யோசித்து நீங்கள் நிதானமாக செயல்படுங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றமாக கண்டிப்பாக வரும். பட் இது வந்து நம்ம பொது பலனாக தான் நம்ம பார்த்துட்டுங்க. இதே நமக்கு ஜாதகத்தில் நடக்கக்கூடிய திசாபுத்திகள் நமக்கு நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன்கிறது கண்டிப்பாக கொடுக்கும். நீங்கள் உங்கள் சுய ஜாதகம் நீங்கள் பார்க்கணும்னு சொல்லி நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய ஃபோன் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கன்சல்ட்டிங் வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விளக்கு. சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை டச் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம். ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் கும்பராசிக்கான பலன்கள் நம்ம பார்க்க போகிறோங்க. பொதுவாகவே கும்பராசியோட அதிபதியை வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான். எப்பவுமே சனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொறுமையாக நகரக்கூடிய ஒரு கிரகம், கருமகாரகன். நம்ம செய்யக்கூடிய செயல்களுக்கு பலன் கொடுக்குறவர். அப்படி இருக்கும்போது இந்த கும்பராசியில் சனியோட அதிபதி பெற்ற ராசினால எது மாதிரி பலன்கள் கொடுக்க போகுது, அது இல்லாமல் ஆகஸ்ட் மாதத்தில் கோச்சார கிரகநிலைகளோட அமைப்புப்படி என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுதுன்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ உங்கள் ராசிநாதன் வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான். உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல, அதாவது மீன ராசியில் இருக்காரு. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல செவ்வ பகவானும், 6ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா குரு உச்சம் பெற்று புதனுடைய கிரகத்தினுடைய சேர்க்கு பெற்று இருக்குங்க. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சூரியனும் கேது, 8ல் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவானும், உங்கள் ராசிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ராகு பகவானும் இருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராகு இருந்தாவே சில டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முடிவு எடுக்க முடியாத குழப்பமான சூழ்நிலைகள் நமக்கு நிகழக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். கும்பராசி பொறுத்தளவில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதமே வந்து பார்த்தீங்கன்னா தடுமாற்றங்கள் கொடுத்துருக்குங்க, கஷ்ட காலங்கள் கொடுத்துருக்கும், கடன் தொலைகள் கொடுத்துருக்குங்க, ஹாஸ்பிட்டலில் சில விரயங்கள் பண்ணியிருக்கும், குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சில தடுமாற்றங்களும் கொடுத்துருக்கும், வாகனத்தில் சில செலவுகளும் வச்சிருக்கும், உடல் ஆரோக்கியத்தில் தொந்தரவுகள் கொடுத்துருக்கும். அப்படி இருக்கிற ஒரு காலகட்டத்தில் நமக்கு இந்த ஆகஸ்ட் மாதமாவது ஒரு விடிவு காலம் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயம் கிடைக்கும். ஒரு பக்கம் 7.5 சனி ஒரு பக்கம் நடந்துட்டுருக்கு, பாதச்சனி ஒரு பக்கம் நடந்துட்டுருக்கு. சில தடுமாற்றங்கள் நம்ம எது பண்ணாலுமே நமக்கு ஆப்போசிட்டாக நடக்குது. எந்த ஒரு விஷயம் நம்ம செஞ்சாலும் நமக்கு முழு பலனும் கிடைக்கல. இங்கே கடன் வாங்கி அங்கே கொடுக்கறது, அங்கே கடன் வாங்கி இங்கே வட்டிக்கு கொடுக்கறது, இப்படி ரொட்டேஷன் தான் போயிட்டு இருக்க தவிர நமக்கு நிலையான ஒரு செயல்பாடுகள் இல்லை அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு நிச்சயம் கண்டிப்பாக இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு நல்ல அமைப்புங்கிறது கண்டிப்பாக இருக்கும்.
உங்களுக்கு தெளிவான சிந்தனை, மன நிம்மதிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். வீட்டுக்கு போன நிம்மதியே இல்லை சார். வீட்டுல போனா நம்மளை அறியாமல பயம் வருது, தடுமாற்றங்கள் வருது. புதுசா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருமா அப்படிங்கிறத பயம் உங்களுக்குள்ளேயே நிகழ்ந்திருக்கும். அது மாதிரி சூழ்நிலையில் இருக்கும் பொழுது நமக்கு நல்லது நடக்குமா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நிச்சயம் நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு வாகன ஒரு தொழில் பண்றவங்க, இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் பண்றவங்க, கண்டிப்பா உங்களுக்கு இந்த மாதத்துல ஒரு மாற்றங்கள் நிகழும். பட்ட கஷ்டத்துக்கு ஒரு விடிவு காலங்கிறது கண்டிப்பா அமையும். ஆல்ரெடி நான் ஒரு சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கேன், பார்ட்னர் புதுசா ஜாயின் பண்ணிக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கிறது நல்லது. அது இல்லாம ராசியில ராகு பகவான் இருக்காரு. அந்த ராசியில ராகு பகவான் இருக்கும் பொழுது நமக்கு என்னன்னா ஆசைகளை தூண்ட வைப்பார். இதை விட அது பெருசு, அதை விட அது பெருசு, இதை விட அதை நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சில டயத்துல மன மாற்றங்கள் கொடுக்கும். அந்த மன மாற்றங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்க தவிர்த்துக்கிறது நல்லது. இதை விட அது பெருசு, அதை விட அது பெருசுன்னு சொல்லிட்டு இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படாம நீங்க பார்த்துக்கோங்க. அப்படி பார்க்கும் பொழுது நமக்கு கண்டிப்பா இந்த மாதத்துல ஒரு மகிழ்ச்சியான செய்தி நம்மளுக்கு கிடைக்கும். நல்ல மாற்றங்கள் நமக்கு தேடி வரும். ஒரு இடத்துல நீங்க வட்டிக்கு கொடுத்துருப்பீங்க, ஒருத்தருக்கு ஜாமீன் கையெழுத்து போட்டிருப்பீங்க, அவங்களால உங்களுக்கு மன உளைச்சல்கள் அதிகமா இருந்திருக்கும். அவங்களுக்கும் நிச்சயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டமா கண்டிப்பா இருக்கும். நமக்கு நல்லது நடக்கல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு கூட கண்டிப்பா நல்ல முன்னேற்றங்கள் கொடுக்கும். அதே மாதிரி மெயினா வந்து பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பா கிடைக்கும். 2 நாள் நல்லா இருக்கிறது சார், 3வது நாள் கண்டிப்பா ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் போய் என்னால ட்ரீட்மெண்ட் எடுக்கல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு நிச்சயம் ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்தாலுமே கூட அது சக்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் கண்டிப்பா அமையும். மெயினாக கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமைகள் நிகழும். குழந்தை பாக்கியம் எனக்கு அமையல, குழந்தை பாக்கியம் நான் எத்தனையோ கோயிலுக்கு போனேன், எத்தனையோ ட்ரீட்மெண்ட் எடுத்தேன், குழந்தை பாக்கியம் கிடைக்கல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு நிச்சயம் குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க. சில பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள்னால மன உளைச்சல்கள் இருந்திருக்கும். அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள்னால மன உளைச்சல் இல்லாம ஒரு பாசம் பற்றுதல் கண்டிப்பா இருக்கும். கடன் தொல்லைகள் இருந்தாலுமே கூட கடன்ல ஒரு பகுதி கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் கண்டிப்பா உருவாகும். அது மட்டும் இல்லாம வந்து வாகன யோகங்கள் கண்டிப்பா மாற்றங்கள் உண்டாகும். இரவு நேரங்கள்ல முடிஞ்ச அளவுக்கு நீங்க பயணிக்கிறது கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு நீங்க தவிர்த்துக்கோங்க. உடல் ஆரோக்கியத்துல நல்ல கவனமா பார்த்துக்கோங்க. வெளியூர் பயணங்கள், வெளிநாடு பயணங்களுக்கு வந்து ஒரு புதிய ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். படிப்புக்கான வேலையும் கண்டிப்பா அமையுங்க. இதனால வந்து பார்த்தீங்கன்னா நீங்க எந்த ஒரு குழப்பங்களும் இல்லாம இந்த ஆகஸ்ட் மாதத்துல தெளிவான சிந்தனையோட நீங்க செயல்பட்டீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வந்து தேடி வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். பிரிஞ்சு போன உறவினர்களா இருக்கட்டும், அப்பா அம்மாவா இருக்கட்டும், கணவனா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், சகோதரங்களா இருக்கட்டும், அவங்க மீண்டும் வந்து சேர்ந்து வாழ்வதற்கான ஒரு ஒற்றுமைகளா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயம் உங்களுக்கு அமையுங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடு கட்ட முடியல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு கூட நிச்சயம் வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். சார் நான் என்னால் வந்து சொந்த தொழிலுக்கு சொந்த வீட்டில் என்னால் இருக்க முடியல, வீடு கட்டிட்டேன், அந்த இடத்துல என்னால் நிம்மதியாக வாழ முடியல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு கூட சொந்த இடத்துல போய் நம்ம மறுபடியும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயம் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இருக்கும். இது வந்து நம்ம ஒரு பொது பலனாக தான் நம்ம பார்த்துட்ருக்கோங்க. இதுவே நம்ம சுய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய திசாபுதியில் நமக்கு நல்லா இருந்து நம்மளோட கிரகநிலைகள் நல்லா இருந்தாவே நம்ம வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. அதனால் உங்களுடைய சுய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய கிரகநிலைகள் அமைப்பு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சு அதனோட வழிகள் நீங்கள் போங்க. நிச்சயம் உங்களுக்கு 100க்கு 200% உங்களுக்கு நல்லது நடக்கும். நீங்கள் ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா
என்னுடைய ஃபோன் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு நல்ல விளக்கங்கிறத நான் தரேங்க. இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை டச் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.